Hi friends, I'm Karthi. Welcome to English பேசி பழகலாம். இந்த வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ப்ரிபோசிஷன்ல ago, since, for எப்படி யூஸ் பண்ணணும், அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு, சின்ஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ஃபார் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாருங்க, ago, ago, since, for இது எல்லாமே என்னது, நமக்கு ப்ரிபோசிஷன். கரெக்டா? ago நம்ம வந்து எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி ஒரு செயல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வர்ற இடத்துல ஃபுல்லா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ago வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது வந்து நமக்கு மேக்சிமம் வந்து நம்ம பாஸ்ட்ல மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ இது வந்து நமக்கு வராது. ஸோ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. நீங்க வந்து ஒன்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, ago எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்னு வர்ற இடத்துல ஃபுல்லா நம்ம வந்து ago அப்படின்ற ப்ரிபோசிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் அது என்னவா இருக்கணும், பாஸ்ட். ஓகேவா? ஏன்னா இதுலயே பாருங்க, எவ்வளவு நேரம் முன்பு, அதாவது டைம் பிஃபோர் நவ், இப்போ நடக்கல, இதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிறது நம்ம சொல்ல. பிஃபோர் நவ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த, இப்போ சொல்லுவோம்ல, அவன் வந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதி முடிச்சிட்டான், அவன் அந்த படத்தை வந்து போன வாரமே பார்த்துட்டான். ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம சொல்றோம். அதுலயே வந்துருக்கு பாருங்க, இந்த மாதிரி படம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டான், அவ சமையல வந்து சீக்கிரமாவே முடிச்சிட்டா. ஸோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எகோ. ஏன்னா அந்த செயல்கள்லாம் இப்போ நடக்கல, இதுக்கப்புறமும் நடக்க போறது கிடையாது, ஏற்கனவே அது வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பாஸ்ட். நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, எப்பயுமே அகோ அப்படின்றது வந்து பாஸ்ட்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட்லயோ ஃபியூச்சர்லயோ வந்து யூஸ் பண்ண கூடாது, யூஸ் பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ பாஸ்ட்ல தான் யூஸ் பண்ண போறோம். அதுவும் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ற, ஒரு செயல் வந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்பு நடந்ததுன்றத மென்ஷன் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து நம்ம எகோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நமக்கு கன்ஃபியூஷன் வராது. வர்றது பாத்தீங்கன்னா, சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஃபார் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து நமக்கு நிறைய டவுட் வரும். ஸோ அதை வந்து இப்ப நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இதுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. இப்ப பாருங்க, சின்ஸ் அப்படின்றது வந்து எப்போனா, எப்போ இருந்து, அதாவது ஸ்டார்டிங், ஒரு செயல் நடந்ததோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கும். நம்ம மென்ஷன் பண்ற இடத்துல எல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்போ இருந்து. ஓகே, அந்த இடத்துலதான் நம்ம சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபார் பாத்தீங்கன்னா, அந்த டைம் டியூரேஷன் வர்ற இடத்துலதான் வந்து நம்ம ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்னது இடத்துல யூஸ் பண்ணுவோம், டைம் டியூரேஷன், அதாவது நேரத்தோட நீளத்தை வந்து நம்ம வந்து சொல்ற இடத்துலதான் வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து டைம் டியூரேஷன், இது வந்து என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்போ இருந்து அப்படின்றதுக்கு தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை நம்ம மென்ஷன் பண்றது சின்ஸ். அந்த செயல் வந்து நடந்ததோட நீளத்தை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு வந்து ஃபார் வந்து யூஸ் பண்ணுவோம். எகோ அப்படின்னா அது பாஸ்ட்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுவும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா, எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அந்த செயல் நடந்துச்சு அப்படின்றத சொல்ற இடத்துலதான் நம்ம வந்து எகோ அப்படின்ற ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணுவோம். இதே இது சின்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி இப்போ வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கும். ஆனா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம சொல்ற இடத்துக்கு தான் வந்து நம்ம சின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதே இது ஃபார் எப்ப யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்லயே அந்த செயல் தொடங்கி இப்போ வரைக்கும் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா அதோட டைம் டியூரேஷன். ஸோ இப்போ பாஸ்ட்ல ஒரு செயல் தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு இடைப்பட்ட நேரத்தை அல்லது இதுக்கு இடைப்பட்ட காலத்தை
குறிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது என்னது, டைம் டியூரேஷன். அந்த இடத்துக்கு தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். டைம் டியூரேஷன். ஸோ இது உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுலயும் கன்ஃபியூஸ் வர்றதுக்கான சில இடங்கள் இருக்கு. இப்போ அது வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாமா? We have been waiting 2 hours அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ இதே இது we have been waiting 9 o'clock அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, 9 o'clock. சோ இப்போ இங்க எந்த இடத்துல since யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல for யூஸ் பண்ணணும்? we have been waiting தான் கொடுத்திருக்கோம். இங்கேயும் we have been waiting, அதாவது நமக்கு சப்ஜெக்டோ ஆக்சிலரி வெர்போ நவுன் வெர்போ நமக்கு வந்து மாறல. கரெக்டா? சப்ஜெக்டோ ஆக்சிலரி வெர்போ நமக்கு மாறல. சோ இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்கள் மட்டும்தான் மாறி இருக்கு. கரெக்டா? இப்போ இங்க என்ன டைம், இங்க என்ன டைம், இங்க என்ன சொல்லியிருக்கோம், டேஷ் 2 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க டேஷ் 9 o'clock அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ இதுல எந்த இடத்துல சின்ஸ் போடணும், எந்த இடத்துல hours அப்படின்னு வருது பாத்தீங்களா? இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா for அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 hours அப்படின்றது இப்போ, அதாவது இப்போ சொல்றோம் நம்ம 2 hours நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா? அப்போ அந்த செயல் வந்து பாஸ்ட்லயே தொடங்கிருச்சு, இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. சோ அதோட டைம் டியூரேஷனை வந்து நம்ம மென்ஷன் பண்றோம், அதனால ஃபார் யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? இப்போ இதே இது பாருங்க, we have been waiting 9 o'clock. 9 o'clock. சோ இது வந்து இந்த நேரத்துல இருந்து நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்ட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சின்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து அதோட டைம் டியூரேஷனை வந்து மென்ஷன் பண்றதுனால ஃபார் போட்டிருக்கோம். இங்க எந்த டைம், 9 o'clock, we have been waiting 9 o'clock. அப்போ அந்த தொடங்கப்பட்ட நேரத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு வந்தாலே நம்ம சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ சின்ஸ் 9 o'clock. இப்போ இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ சின்ஸ் வந்து என்ன மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, சின்ஸ் அப்படின்னா சின்ஸ் 9 o'clock, சின்ஸ் சண்டே, சின்ஸ் 1985, சின்ஸ் அரைவ்ட், சின்ஸ் ஏப்ரல் அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம். இதே இது ஃபார் 2 hours, for 2 days, for 1 year, for a long time, for a month. So இந்த மாதிரி இடத்துல எல்லாம் for தான் யூஸ் பண்ணணும். 9 o'clockன்றதும் டைம் தான், 2 hours அப்படின்றதும் டைம் தான். ஆனா எதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? சின்ஸ்னா சொல்லியிருக்கோம், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஸ்டார்டிங் பாயிண்ட். சின்ஸ் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது, ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது எப்போ இருந்து நடந்துச்சு அப்படின்றதுக்கு சின்ஸ், ஃபார்னா டைம் டியூரேஷனுக்கு ஃபார். ஸோ இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இதுல இருந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நமக்கு இன்னும் நல்லா கிளாரிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது, ஐ மெட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேஷ் 10 years அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இதோட தமிழ் மீனிங் என்ன, நான் என் நண்பனை 10 வருடங்களுக்கு முன்பு சந்தித்தேன். கரெக்டா? மெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பா பாஸ்ட் டென்ஸ்லாம். இப்போ இது வந்து என்ன குறிக்குது, நான் என் நண்பனை 10 வருடங்களுக்கு முன்பு சந்தித்தேன். அப்போ எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம், எகோ அப்படின்னு தான் எழுதணும். நீங்க கேட்கலாம், இப்பதான் நீங்க சொன்னீங்களே இந்த மாதிரி 10 years 5 yearsன்னு வந்தனா நீங்க வந்து ஃபார் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்களேன்னு கேட்கலாம். ஆனா வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்றது நமக்கு வந்திருக்கு இங்க. கரெக்டா? சோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எகோ அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐ மெட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் எகோ 10 years. நான் என் நண்பனை
10 வருடங்களுக்கு முன்பு சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்னு வந்ததுனால எகோ வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, she has been living in Chennai 2018. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி இயர்ஸ்லாம் வந்தா நம்ம சின்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். இதோட ஃபர்ஸ்ட் தமிழ் மீனிங் என்ன? நான் சென்னையில் வந்து 2018 இருந்து வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இருந்து, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? சின்ஸ் அப்படின்றதான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ண போறோம்? சின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, he left the office on hour. he left the office on hour. இதோட தமிழ் மீனிங் என்ன? 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே அலுவலகத்திற்கு போனான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபார் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்ற இது வருது. கரெக்டா? இங்க நமக்கு அவன் அலுவலகத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே போனான். அப்ப எவ்வளவு நேரம் முன்பு, டைம் பிஃபோர் நவ் அப்படின்னு வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ago. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, we started working on this project dash last Monday. so இப்போ வந்து என்ன கேள்வி? எங்க ஸ்டார்டட்? இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், ஸ்டார்டட் வந்தாலே என்ன, நம்ம கண்ணை மூடிட்டு சின்ஸ் அப்படின்றதுல எழுதிடலாம். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணதுனால கண்டிப்பா என்ன யூஸ் பண்ணுவோம்? சின்ஸ். சில இடங்கள்ல இது ஒர்க் அவுட் ஆகாது. தமிழ் மீனிங் என்ன? நான் ப்ராஜெக்ட வந்து லாஸ்ட் மண்டேவே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை. ஏற்கனவே லாஸ்ட், ஸோ பாஸ்ட்ல இருந்து தொடங்கி அந்த செயல் இப்போ வரைக்கும் முடியல, நடந்துகிட்டு தான் இருக்கு. கரெக்டா? அப்போ இங்க லாஸ்ட் மண்டே அப்படின்றது என்னது? தொடங்கப்பட்ட காலத்தையோ நேரத்தையோ குறிக்குதா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா சின்ஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். we started working on this project since last Monday. next பாருங்க, they have married dash 5 years. they have married dash 5 years. இந்த இடத்துல இங்க 10 years போட்டோதுக்கு ago போட்டோன்றதுனால இங்க ago போடக்கூடாது. இங்க என்ன போடணும்னா for. ஏன்னு பாத்தீங்கன்னா இதோட தமிழ் மீனிங் என்ன? they have married dash 5 years. நாங்க 5 ஆண்டுகளா கல்யாணம் ஆகி சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற மீனிங் வரும். ஸோ டைம் டியூரேஷன் பத்தி இங்க பேசுறோம். கரெக்டா? 5 வருஷமா நாங்க சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஸோ பாஸ்ட்ல தொடங்கிருச்சு, அது வந்து இப்போ வரைக்கும் நாம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள டைம் டியூரேஷன் பத்தி பேசுறதுனால ஃபார் வந்து இங்க போடணும். இங்க என்ன பேசணும்? ஐ met my best friend ago 10 yearsனா 10 வருடங்களுக்கு முன்பு. ஸோ எப்படி எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்றது வந்ததுனால இங்க நம்ம ago யூஸ் பண்ணோம். இங்க they have married for 5 years அப்படின்னு சொன்னா அது வந்து என்னது? நமக்கு டைம் டியூரேஷனை வந்து குறிக்கிறதுனால ஃபார் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்க இன்னொன்னு என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் வந்திருக்கு. ஸோ agoன்றது நம்ம எங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம்? பாஸ்ட்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதுல இருந்து சின்னதா ஒரு டெஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? she stayed in Delhi dash a week. ஓ இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? agoவா சின்ஸா ஃபாரா? ஃபார். ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எதை பத்தி பேசுறாங்க? டைம் டியூரேஷனை பத்தி பேசுறாங்க. ஸோ நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் நோன் ஹர் டேஷ் சைல்ட்ஹுட். ஸோ இங்க என்ன நம்ம என்ன யூஸ் பண்றோம்? சின்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட காலத்தை பத்தி இங்க நம்ம பேசுறதுனால சின்ஸ் வந்து யூஸ் பண்றோம். கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன், she joined this company 5 years. she joined this company
5 years. எவ்வளவு நேரம் முன்பு அப்படின்றத பத்தி இங்க பேசுறதுனால என்ன போடணும்? ago. பாருங்க, she stayed in Delhi for a week. I have known her since childhood. She joined this company 5 years ago. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுல இனிமேல் உங்களுக்கு டவுட்டே வராது. ஸோ இனிமேல் வந்து நம்ம குழப்பமே இல்லாம சின்ஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஃபார் எங்க யூஸ் பண்ணணும், எகோ எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.